லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இருதயம் இருக்கிறது, இருக்கா இல்லையா? நம்முடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு பொக்கிஷம் அப்படிங்கிறார். நம்ம இருதயத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு? பொக்கிஷம் அப்படிங்கிறார். இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கை உயர்வுக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேன்மைக்கும், ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும், விடுதலைக்கும், சந்தோஷத்துக்கும், சமாதானத்துக்கும், சுகத்துக்கும், உயர்வுக்கும், மேன்மைக்கும், அற்புதத்துக்கும், அதிசயத்துக்கும், பாதுகாப்பிற்கும், சுகத்திற்கும் மெயினான ஒரு அஸ்திவாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இருதயம். இந்த இருதயம் எப்படி இருக்கிறதோ இதன்படி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பக்கம் தூய்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் இருதயம் ஒரு பக்கம் எப்படி இருக்கிறது? உங்கள் இதயத்துக்குள்ளே என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? உங்கள் இதயத்துக்குள்ளே எதை நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? ஆனால் ஒரு பக்கம் ஆராதனை ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் இதயத்தில் எத்தனை யோசனைகள், எத்தனை காரியங்கள். இன்றைக்கி உங்களை ஒரு ஆளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இதயத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சோதித்து பார்த்தா நிறைய இருக்கும். ஒன்றில் ரெண்டில் ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் இந்த பஞ்சாயத்தோடு தான், இந்த வேதனையோடு தான், இந்த கவலையோடு தான், இந்த போராட்டத்தோடு தான் துதிப்பேன் துதிப்பேன் அப்படின்றீங்க, ஹல்லேலூயா அப்படிங்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? திருப்பி வாசிக்குமா அதே வசனத்தை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். உங்க இதயத்துக்கு பேர் என்னது? உங்க இதயத்துக்கு பேர் என்னது? பொக்கிஷம் சொல்லுங்கம்மா, எல்லாம் சொல்லுங்க. என் இருதயம் பொக்கிஷம். பொக்கிஷம் என்ன அர்த்தம்? வெறும் தகர டப்பாவா, ஒன்றுமுள்ள டப்பாவா, கஞ்சிக்கு வழி இல்லாதையா? பொக்கிஷம் என்னது அர்த்தம்? விலை மதிக்க முடியாத சில பொருட்கள் வைக்கிறது தான் பொக்கிஷம். தங்கம், வைடூரியம், சில உயர்ந்த ரகமான பொருட்களை வைக்கிறதுக்கு பேர் தான் பொக்கிஷம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பொக்கிஷம் வேறு எங்கேயும் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. பொக்கிஷம் வேறு எங்கேயும் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை அப்பப்போ எடுத்து அந்த பொக்கிஷத்தில் இருக்கிற அந்த அந்த பொருட்கள் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் இதயத்தை நான் ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கிறேன். உங்கள் இருதயம் வெறுமையான இருதயம் அல்ல. உங்கள் இருதயம் ஒரு தர்த்தரமான ஒரு இருதயம் அல்ல, பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய இருதயம். எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் பொக்கிஷங்கள் வாசமணுகிற தங்குற ஒரு இருதயம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பி வாசிங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இன்னொரு வசனம் அது. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். உங்க இருதயம் பொல்லாத பொக்கிஷம் இருக்கக்கூடாது. நல்ல பொக்கிஷம் உங்க இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். இதயத்தின் நினைவு என்ன செய்யும்? வாய். உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்குது அதுதான் உங்க வாயில புறப்பட்டு வரும். இப்போ ஒரு சட்டியில் பிரியாணி ஆள்னா என்ன வரும்? ஒயிட் ரைஸ் வருமா? வராது. மட்டன் பிரியாணி ஆள்னா, சிக்கன் பிரியாணி ஆள்னா, ஒயிட் ரைஸ் ஆள்னா அதான் வரும். அப்போ உங்கள் இதயத்துக்குள்ளே பழைய சோறு இருக்கா, ஒயிட் ரைஸ் இருக்கா, சிக்கன் பிரியாணி இருக்கா, மட்டன் பிரியாணி இருக்கா, அல்லது 4 நாள் வச்ச கஞ்சி இருக்கா? ஆனால் கர்த்தர் உங்கள் இதயத்தை பொக்கிஷமாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொக்கிஷத்தில் அவங்க இதயத்தில் பொக்கிஷத்தில் வைக்க வேண்டியது வைக்காமல் அந்து போனதையும், நொந்து போனதையும், பழைய கஞ்சியும், ஆறி போனதையும் எல்லாத்தையும் வைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு உன் இருதயம் ஒரு பொக்கிஷம். எல்லாம் சொல்லுங்கள், என் இருதயம் ஒரு பொக்கிஷம். சொல்லுங்கள், என் இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷம். என் இதயத்திலிருந்து நான் எடுத்து கொடுப்பேன். எப்போ தெரியுமா எடுத்து கொடுக்குறீங்க? எப்போ எடுத்து கொடுக்குறீங்க தெரியுமா? உங்கள் அகப்பையில் இருக்கிறது சட்டியில் இருக்கிறது அகப்பையில் வரும். அப்போ உங்கள் வாய் என்னது? சட்டி. இந்த சட்டியில் அள்ளும்போது வாயில் பேசும். அல்லேலூயா
அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் வெறும் சட்டிகளை கரண்டி விட்டு டப்பு டப்புன்னு ஆட்டினா வெறும் கரண்டி தான் டப்பு டப்புன்னு கேட்க ஒன்றும் வராது கையில். அதே போல் உங்கள் இருதயத்தை, வெறுமையான இருதயம் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. உங்கள் இருதயத்தில் அள்ளினா பொக்கிஷங்கள் அள்ளி கொண்டு வரணும். உங்கள் இருதயத்தில் பொக்கிஷங்கள் அள்ளி கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை வைக்கக்கூடிய இருதயத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் நல்ல பொக்கிஷமா கெட்ட பொக்கிஷமா சொல்லுங்க. இதை சொல்கிறதுக்கே இருந்தால் அப்புறம் எப்படி பொக்கிஷத்தை எடுத்து கொடுப்பீங்க நீங்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே இருங்க. வாழ்க்கை உயர்வுக்கு அஸ்திவாரம் உங்கள் இருதயம். வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு அஸ்திவாரம் உங்கள் இருதயம். உங்கள் வாழ்க்கை மலைபோல் இருக்கிற பட்டணம் போல உயர்வதற்கு அஸ்திவாரம் உங்களுடைய இருதயம். உங்கள் இருதயத்தின் நினைவு வாயில் என்ன செய்யும்? பேசும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வாழ பிடிக்கல, சாப்பிட்றேன், வாழ்ந்து இனத்தை கண்டேன், எனக்கு பிடிக்கல, ஊரை விட்டு ஓட போகிறேன். இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? நான் சாதிக்க பிறந்தேன், ஆள பிறந்தேன், கண்டிப்பாக நம்மளை ஜெயிச்சு இந்த காலத்தில் வெற்றி அடைப்பேன், எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிய போது, கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும், நான் பெரிய காரியத்தை சாதிக்க போறேன். இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? நான் வாழ்ந்து என்னத்தை கண்டேன், ஒன்றும் கிடைக்கல, நான் ஒரு வேலைக்காக ஜெபிச்சுக்கிட்டு ஒன்றும் வர மாட்டேங்குது, நான் இருக்கிறத காட்டில் மண்டையை போட்ட நல்லது, ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? கரெக்டாக பதில் அடிக்கிறீங்களே. அல்லேலூயா. இந்த மனுஷனை கட்டி என்னத்தை நான் சுகத்தை கண்டேன், போட்டு வந்து நகை பேர் அழிச்சு விட்டான், இவனோட எனக்கு வாழ பிடிக்கல, இவனோட வாழ மாட்டேன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நீ எங்கே வேணால் போய்க்க, என் பிள்ளையை எனக்கு வளர்க்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன், வெளியே போ, நீ இடத்த காலி பண்ணு, என் பிள்ளையை நான் வளர்த்து ஆளாக்கி என் பிள்ளையை படிக்க வைக்க தெரியும், உன் தயவு எனக்கு தேவையில்லை, வீட்டை விட்டு காலி பண்ணி போடா பொல்லாதவனே. இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷம்? அல்லேலூயா. 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 எப்படி இந்த கரணை அடைக்கணும் தெரியல, இந்த கரணை அடைக்க முடியாது, நான் சாகிற வரைக்கும் கரணோடு தான் வாழ்வேன் போல தெரியுது, நான் சாகிற வரைக்கும் பிரச்சனையோடு தான் வாழ்வேன் தெரியுது, இந்த வருமானத்தில் இந்த சம்பாதத்தில் எப்படி பிள்ளையை வடிக்கிறது, என் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது, என்னால் ஒரு சுகத்தையும் காண முடியல, வாழ்ந்து என்னத்தை கண்டேன், என் பிள்ளை படிக்க முடியாது, பணம் காசு கட்ட முடியல, என்னால் வாழ முடியாது, எப்படி இருக்க போறேன்னு தெரியல, நாளைக்கு எப்படி என் குடும்பம் நடத்த போறேன்னு தெரியல, என் பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போனா உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்கள் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள நிறையா பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நிறைய பெரிய சொத்தே வச்சிருக்கிறார். பொக்கிஷ சாலை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் அப்பப்போ எடுத்து என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்பப்போ எடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் பேசலாம். ஆமென். எனக்கு வேலை இல்லை, எப்படி குடும்பம் நடத்துறேன்னு தெரியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, சீட்டு கட்ட முடியல, ஒன்றுமே புரியல, வைக்கல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது நல்ல பொக்கிஷமா கெட்ட பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? அல்லேலூயா. வெட்டாந்தரையில் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறாரு, அவாந்தர வேலையில் பாதைகளை உண்டு பண்ணி என் கூட இருக்கிறாரு, எல்லா பிரச்சனையும் முறியடிக்க யெகோவா ஈரே இருக்காரு, என் தகப்பனேசி எல்லாம் பார்த்துக்கொள்வார். இது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? அல்லேலூயா. இப்போ தெரியுதா நல்ல பொக்கிஷம் எது, பொல்லாத பொக்கிஷம் எது? ஓகே. என் பிள்ளை சாதிக்க பிறந்தவன், என் பிள்ளை எலும்புவான், என் பிள்ளை பிரகாசிப்பான், ஜாதிகளை சொந்தமாக்குவான், என் பிள்ளை வெளியே போய் கொளுத்த கண்டு வளரப்போது, என் சந்ததி ஒளிமுறை கண்டு போல வளர்ந்துருக்கும், நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன், என் பிள்ளை என்னை குறித்து பெரிய பெரிய காரியம் செய்ய போகிறான் அப்படிங்கிறது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா எல்லாமே உங்களுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். உங்களுடைய இருதயம் ஒரு வேறு, ஆணி வேறு. இந்த ஆணி வேரில் இருந்தால் அது கிளைகள் படர்ந்து கொடிகள் படர்ந்து அது கனி கொடுக்கிற ஒரு மரமாக அது இருக்குது. அப்போ உங்கள் இருதயம் ஒரு வேறு. அப்போ இங்கேருந்து என்ன செய்யணும், மரம் வளரணும், இங்கேருந்து கிளைகள் படரணும், கொப்பு படரணும், அதில் ஒரு கனி கொடுத்து அந்த கனியை அநேகர் புசிக்கும்படியாக கர்த்தர் உன் இருதயத்தை ஒரு பொக்கிஷ இருதயமாக அவர் உன்னை மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆனால் உன் இருதயத்துக்குள்ளே எதை வச்சிருக்கிற? ஒரு ஆளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆளை, ஒரு அம்மாவை, ஒரு அக்காவை, ஒரு தாயை, ஒரு தகப்பனவோ அவங்க இதயத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? கர்த்தருடைய வார்த்தை வருது, இதயத்தில் என்ன இருக்கிறதோ அந்த வசனத்தை நல்லா வாசிக்குமா திருப்பி. இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இதயத்தில் என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் என்னது உங்கள் வாயில் வரும். இப்போ உங்கள் இதயத்தை பற்றி கர்த்தர் சொல்கிறாருங்க,
என்ன இங்கே சொல்கிறாரு, அதுக்கு அதை வந்து அதை பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் இருதயம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஊற்றுக்கண்ணை இறக்க இறக்க ஊருமா. எப்படி இறக்க இறக்க ஊருமா? அல்லையிலே சொல்லுங்க. சவுதி அரேபியாவில் ஒரு நீரூற்று இருக்குது, ஆகார்கா திறந்த நீரூற்று. எத்தனை லாரி, அது நீரூற்று சின்ன நீரூற்று தான், எத்தனை லாரி தண்ணியை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி அது வந்துக்கிட்டே இருக்கும். அது நீரூற்று ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. ஆகார்கா கொண்டு போன நீரூற்று, புரியுதுங்களா? எத்தனையோ இடங்களுக்கு லாரி லாரி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நீரூற்று. கடவுள் படைச்ச அந்த நீரூற்று. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நீரூற்று உனக்குள்ளே உதித்து கொண்டு இருக்கிறது, உனக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நீரூற்றை நீ பயன்படுத்துகிறாயா? அந்த நீரூற்றை நீ அருந்துகிறாயா? அந்த நீரூற்றை பயன்படுத்தி நீ செல்வ செழிப்பாக நீ வாழ விரும்புகிறாயா? உனக்குள்ளே அஸ்திவாரம் இருக்கையா? உனக்குள்ள வேப்ப மரம் கிடையாது, உனக்குள்ள வேப்ப மரம் வந்து வேறு கிடையாது, உனக்குள்ள புளிய மரம் வேறு கிடையாது. உனக்குள்ளே நிறைய கனிகள் கொடுக்கிற ஒரு வேறாக கர்த்தர் உனக்கு இதயத்தை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கனிகள் பறித்து சாப்பிடும்படி அப்படிப்பட்ட வேறு உன் இதயத்தில் என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என் இருதயம் நல்ல இருதயம், என் இருதயமாக வேறில் நல்ல கனிகளை நான் பறித்து அன்னையர்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். இப்போ உங்கள் இருதயம் என்ன, எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? வாசிங்க நீதிமொழிகள் 4:23-24. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். 24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ நீங்கள் 3 மணி நேரம் ஜெபிச்சாலும் 7 மணி நேரம் ஜெபிச்சாலும் இந்த இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சரி பண்ணாமல் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இங்கே இருங்க, இன்னைக்கு 8 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன் பதில் வரப்போகுது என்று சொல்வதற்கு முன்னால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது என்பதை சோதித்து நீங்கள் அப்பாட்ட கேளுங்க. உங்கள் இருதயத்தை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் எப்படி ஜீவ, வாசிக்குமா திருப்பி நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாம் சொல்லுங்க. என் இருதயத்திலிருந்து நீரூற்று, ஜீவ நீரூற்று உற்பத்தி ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா வாழ வைக்கிற ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது, சுகமான ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது, அற்புதமான ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது, அதிசயமான ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது, அடைக்கலமான ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது, வெற்றியான ஜீவ ஊற்று எனக்குள்ள இருக்கிறது. அப்போ இப்போதான் இங்கே வந்திருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ள எல்லாம் சொல்லுங்க. அடைக்கலமான ஜீவ ஊற்று, ஐஸ்வர்யத்தின் ஜீவ ஊற்று, வெற்றியின் ஜீவ ஊற்று, சொரக்க அள்ளுகிற ஜீவ ஊற்று, ஐஸ்வர்ய ஜீவ ஊற்று, காண்டா மிருகத்துக்கு உண்டான ஜீவ ஊற்று, என்னை பலப்படுத்துகிற ஜீவ ஊற்று, அதிசயமான காரியங்கள் ஜீவ ஊற்று எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை என்ன செய்கிறான், எடுத்து பேசுகிறான். கெட்ட பொக்கிஷத்துலேருந்து கெட்டதை எடுத்து பேசுகிறான். நீங்கள் வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க மாமா. நல்லா ஜிபிச்சு உங்கள் இருதயத்தை மட்டும் நீங்கள், அதாவது எல்லா காவலோடும் நீங்கள் உலகத்தில் எத்தனை பொருளை நீங்கள் பாதுகாக்கிறத காட்டிலும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த இருதயத்தை பாதுகாக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு உயர்வுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, பயங்கரமான ஒரு மேன்மைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, வந்துடுவீங்க. ஆனால் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உன் வாயின் தாறுமாறுகளை என்ன செய்ய, வாசிங்க. உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரம், உதடுகளின் மாறுபாட்டை. அல்லேலூயா. உதடுகளின் மாறுபாடு சொல்லணுமா? உதடுகளின் மாறுபாடு கேட்கணுமா? அல்லேலூயா. உங்கள் வாயை திறந்தா அற்புதம் தான் வரணும், உங்கள் வாயை திறந்தா அதிசயம் தான் வரணும், உங்கள் வாயை திறந்தா மாறுபாடான பேச்சு பேசக்கூடாது. என்னத்தை வந்துச்சு வராது மாறுபாடு, நான் தேடுற மாதிரி தெரியல மாறுபாடு, இப்படி மாறுபாடான பேச்சுகளை பேசாதீங்க. நான் என்னத்தை கண்டேன், மாறுபாடான பேச்சு. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கேன்.
உங்கள் வாழ்க்கை உயராமல், உங்கள் வாழ்க்கை வந்து எழும்பாமல், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்காமல் நின்ற நிலைமையில் நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்கள் இருதயமாகிய இந்த அஸ்திவாரத்தை சரி பண்ணு, உங்கள் இருதயமாகிய இந்த வேற சரி பண்ணு. இதை சரி பண்ணாமல் நீ எங்கே தான் ஓடினாலும், நீ என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்று நிற்காது. வந்து உனக்குள்ள இருக்கிற இந்த இருதயமாக பொக்கிஷத்தை நீ எப்படி பாதுகாக்கணும், இந்த இருதயமாக பொக்கிஷத்துக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும் அப்படிங்க யோசிச்சு இதை நீ பாதுகாத்துக்கிட்டேனா உன் வாழ்க்கை பாதுகாக்கும். இந்த இதயத்தை பாதுகாத்தேனா உன் வாழ்க்கை வெற்றியாகும். இந்த இதயத்தை பாதுகாத்தேனா நீ செய்யற காரியமெல்லாம் வாய்க்கும். இதை பாதுகாக்காம இதுல கண்டதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஒன்னும் வெற்றி அடைய மாட்டேங்குது, தோல்வியா தான் இருக்கு, இந்த பிரச்சனை சமாளிக்க முடியல அப்ப நீ சொல்லலாம் முடியாது. ஏன்னு கேட்டா இதை நீ சரி பண்ண. இருதயத்தில் ஜீவ ஊற்று, இருதயத்தில் ஜீவ ஊற்று கர்த்தர் சொல்றார். பார்த்துக்கலாம், வாழக்கூடிய ஜீவ ஊற்று உனக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருப்பு. உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். அந்த பொக்கிஷத்துல இருந்து ஜீவ ஊற்று வந்துகிட்டே சொரக்க 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 நீ அல்ல அல்ல நீ எடுக்க எடுக்க அங்கே உன் இருதயமாகிய பொக்கிஷத்துல என் தகப்பன் இயேசு உற்பத்தி பண்ண கொண்டு வச்சு கொண்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட பொக்கிஷம் இருதயம். நீ பயப்படாத, நீ பயப்படாத. இதோ உன் இதயத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் கடந்து வருகிறது, ஒரு விடுதலை கடந்து வருகிறது, ஒரு பலன் கடந்து வருகிறது, ஒரு அற்புதம் கடந்து வருகிறது. அந்த இதயத்தை இப்ப திறந்து கொடு, அந்த இதயத்தை இப்ப திறந்து கொடு. எல்லா வேண்டாத காரியத்தை உன் இதயத்துல தூக்கி போட. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கம்மா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு வந்துருங்க. மலை போல வருவதெல்லாம் பனி போல் உருகிவிடும். மலை போல வருகிற பிரச்சனை, அதுக்கு தான் அவர் சொல்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தை பாருங்க. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை தாங்கிடும் என் தேவனே. எல்லாம் சொல்லுங்க. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை தாங்கிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமு சுகமாய் நடத்திடு, கலியினை போல் எம்மை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்கள் எந்தனை நித்தமு சுகமாய் நடத்திடு, கலியினை போல் எம்மை சுமந்திடு என் இது வந்து இங்க அவர் செய்கிற காரியத்தை நீங்க வர்ணிச்சு சொல்ற ஒரு காரியம். உங்களை என்ன செய்யறாரு, எங்க மேய்க்கிறாரு, அதுக்கு தான் அவர் சொல்றாரு. பார்த்துக்கணும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. இப்போ கவனிங்க, யெகோவா ஈரே அப்படின்னா அர்த்தம் நான் எல்லாமே பார்த்துக்கொள்வார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யெகோவா ஈரேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கொள்வாருங்கிற ஃபீலிங்க்கு நீங்கள் வாங்க பார்ப்போம். அந்த எண்ணத்துக்கு வாங்க. என் பிள்ளை காரியம், வேலை காரியம், தொழில் காரியம், வியாபார காரியம், பணப்பிரச்சனை, எல்லா காரியத்தையுமே அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. திருப்பி சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ இந்த யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு மரண போராட்டம். என்ன மனிதனா அந்த போராட்டத்திலேருந்து அவரை காப்பாற்ற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பணப்பிரச்சனை போராட்டம் எல்லாம் ஒன்றா சுற்றி மொச்சு அவரை வந்து கொல்றதுக்கு உண்டான வேலை, சாகிறதுக்கு உண்டான வேலை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியும்? நான் ஒன்று சொல்கிறேன், நடந்த காரியத்தை சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. அவர் யெகோவா ஈரே அப்படின்னா எல்லாம் பார்த்துக்கொள்வார். அப்போனா அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா, ஒரு பிரச்சனையை பூரா ஒரு பெரிய பேப்பரில் எழுதினார். எல்லா பேப்பரில் எழுதிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அவர் பார்க்குறாரு. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
யெகோவா ஈரே அப்படின்னு ஒரு நாள் முழுவதும் அந்த ஒரு வார்த்தை தான். சாயங்காலம் பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் அவர் காதில் நல்ல செய்தி என்ன செஞ்சிருச்சு. அதான் அந்த தேவ சமூகத்தில் கிடைக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த வார்த்தை. அப்போ இந்த இதயத்தில் இருக்கிற அந்த 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 வார்த்தை அது வெளியாக வரும்போது அது பொக்கிஷமாக என்ன செஞ்சிருது, உங்கள் பிரச்சனைகள் என்னாச்சு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. எப்படி வருது தெரியுமா? தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளை பதறும் ஆக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதறாக்குவே என் தேவனே, என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. இதுதான் வெற்றிக்குண்டான இந்த இந்த யெகோவா ஈரேங்கிற அந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், பேசும்போது உங்களுக்கு நடக்கும். அதுக்கு தான் தேவையில்லாத வேதம் சொல்லுகிறது தாறுமாறான 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 பேச்சுக்களை என் வாயை விட்டு என்ன செய்வேன், அகற்றுவேன். சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. அல்லேலூயா. உங்க இருதயம் எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் நல்ல விசேஷமான இருதயம். என் இதயத்தில் இருக்கிற விசேஷம், என் இதயத்தில் இருக்கிற விசேஷம் அது பொங்கி 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 வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நான் இதயத்திலிருந்து என் ராஜாவை, என் மீட்பரை நான் பாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுங்கம்மா, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உங்க இதயத்திலிருந்து என்ன வரணும்? இந்த சங்கீதம் 45:1 என்ன சொல்லுது? என் இருதயம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இப்ப சொல்லுங்க, என் இருதயம். இங்க இருங்க, உங்க இருதயம் நல்லா இருந்தா உங்க உடம்பு நல்லா இருக்கும். உங்க இருதயம் நல்லா இருந்தா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளான உறுப்புகள் பலனுள்ளதாக இருக்கும். உங்க இருதயம் பழுதற்று போனா உடம்புல இருக்கிற உறுப்புகளும் பழுதற்று போகும். அதான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து நீ சுகமாறு. உன் ஆத்துமா, உன் இருதயம் வாழ்ந்தா தான் மற்ற எல்லாம் வாழ முடியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொக்கிஷம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமேன். இப்போ நாளைக்கு நான் திடீர்னு ஒரு ஆளுக்கு போன போட்டு பேசுவேன். என்னம்மா அந்த பிரச்சனை முடிஞ்சாமா? எங்கெங்கே முடியுது, அதெல்லாம் முடிகிற மாதிரி தெரியல. ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு? ஒரே குழப்பமாக இருக்குது. அவருக்கு செய்கிறாரு, இவருக்கு செய்கிறார், அவருக்கு செய்கிறார், அந்த அம்மாவுக்கு செய்ய, இந்த அம்மாவுக்கு எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். நான் என்னங்க செய்ய? ஒன்றுமே புரியல அப்படின்னா சரி, நேற்று என்னத்தம்மா செய்தி கேட்டேன், நீ என்னம்மா கேட்ட அப்படின்னு திருப்பி பதிலாக கேட்பேன். நீங்கள் உன் காதில் வந்து செவிடையன் காதில் சங்கு திரும்ப இன்னும் ஓதிக்கிட்டு தான் இருக்கணும். நானும் மைக்கை போட்டு உனக்கு நான் வந்து கையாட்டுறேன், காலை ஆட்டுறேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு இன்னும் நீ புலம்பிக்கிட்டு இருக்கிய. உன் இதயத்துக்குள்ள இது தாம்மா இருக்குது. உன் இதயத்துக்குள்ளே
நல்ல பொக்கிஷமான இதயத்துக்குள்ளே இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு கிடக்கிறேன், இதெல்லாம் தூக்கி போட்டு வெளியே, ஆமென் அப்படின்னு கேட்பேன். யாரை போன போட்டு கேட்பேன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ளே என் பொக்கிஷம் அல்ல அல்ல குறையாது. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. பாருங்க, இங்க இருங்க. உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ அது அப்படிதான் உங்களுக்கு என்ன செய்ய. முத வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. இப்ப கர்த்தர் அன்றுள்ள அப்பத்தை கொடுக்குறாரு, நீ வாழ்ந்திருப்பாய், உயர்ந்திருப்பாய், செழித்திருப்பாய் அப்படின்னு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும், அட்வைஸ் பண்ணிட்டு இந்தா சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு வச்சாலும் அவன் சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிட மாட்டேன் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு ஆள் சாப்பிடாமல் இருக்குது, ஒரு ஆள் சாப்பிடாமல் இருக்குது. டாக்டர் போகிறாங்க, நீ சாப்பிட்டா சாப்பாடு உனக்கு இறங்காதுமா, இன்னும் 1 மாதத்துக்கு நீ எதை சாப்பிட்டாலும் உனக்கு இறங்காது, 1 மாதம் அப்படி தான் இருக்கும், நீ சமாளித்து இந்த லிக்விடாக சாப்பிட்டு கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிடுவார். உனக்கு அது இந்த இதயத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும், உக்காந்துரும். அப்போ சாப்பிட்டா இறங்காதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் முன்னாடி சாப்பாடு வைக்கும்போது சாப்பிட முடியாது. அப்போ சாப்பாடு வைக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றுமே கிடையாது, எந்த நோயும் கிடையாது, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, உன் பலவீனத்தில் பலனும் கொடுத்துருக்கிறாரு, நீ திரும்ப வாழ விதை பெற்றுக்கொள்வாய், உனக்கு ஆயுஷ் கெட்டிமா, நீ பயப்படாதம்மா அப்படி சொன்னாலும், அப்படி போதிச்சாலும் அது உள்ள இறங்காத. காரணம் அவன் உள்ள என்னத்தை வச்சிருக்கிறான், உள்ள என்ன வச்சிருக்கு, புரியுதா புரியலையா? அவங்க எதை வச்சிருக்கிறாங்கன்னா, பொல்லாத எண்ணங்களையும் பொல்லாத நினைவுகளையும், வாழ முடியாத எண்ணங்களையும் வாழ முடியாத நினைவுகளையும், ஜீவனுக்கு உண்டான அந்த இதயத்தை நினைக்காம வேற கருத்து உள்ள வச்சிருக்கனால, என்னத்தை தான் நீ ஆயத்தம் பண்ணி கொடு, என்னத்தை தான் நீ சொல்லு, என்னத்தான் கற்றுக் கொடு, அது உள்ள இருந்து அது வெளியே எறிகிற வரைக்கும் முடியாது. ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியத்தை எனக்கு செய்ய போறார். அந்த இதயத்தில் இருக்கிற தூக்கி வெளியே எரிஞ்சிருந்து பார்த்துக்கொள்ளுங்க, வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மற்ற எந்த ஒரு காரியம் சாப்பிட்டாலும் உள்ளே இறங்காது, இது உள்ளே போய் அடைச்சிக்கும். ஏன் வச்சிருக்கிற வேண்டாத காரியத்தை உள்ளே வச்சிருக்கிற, பகையும் கசப்பையும் தேவையில்லாத காரியத்தை உள்ளே வச்சனால உள்ளே இறங்காது பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5-6. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும், கற்பனையான பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயமோ நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல், இதை பார்க்காம, இதை நோக்காம தேவையில்லாத காரியத்தை பார்க்கறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பைபிள் வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. திருப்பி முதல்ல வாசிங்கம்மா. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனை கட்டளையின் அர்த்தம் என்ன, பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவர்களை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அப்ப எப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போறீங்களோ, நீங்க எப்பெல்லாம் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்குறீங்களோ, வீணான பேச்சுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் தேவ வார்த்தையை விட்டு, தேவனை விட்டு, இயேசுவை விட்டு அது விலகி போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் இதயத்துக்குள்ள எந்த ஒரு கசப்பையும் வெறுப்பையும் பகையும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. உங்கள் இதயம் அதாவது விசுவாசமான இருதயமாக இருக்கணும், நம்பிக்கையான இருதயமாக இருக்கணும், அற்புதமான இருதயமாக இருக்கணும். உங்கள் இதயத்தை திறந்தா வாக்குத்தத்தங்கள் பொக்கிஷம் புறப்பட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 23:26. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இயேசுவா சொல்றாரு, மேல இருக்கிற நம்முடைய உடம்பு சரீரத்தில் செண்டு போட்டு, விலை உயர்ந்த செண்டை தடவிட்டு, நல்ல ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு, நல்லா ஜிமிக்கு ஜோமக்கா கம்மக்கா எல்லாம் போட்டுட்டு, நல்லா என்னையும் பாரு, என் ட்ரெஸ்ஸையும் பாரு, என் முகத்தை பாரு, எப்படி லிஃப்ட்டு நல்லா இருக்கிறதா, ஒரு நல்லா இருக்கிறதா, இப்படி இருக்கிறதா பாரு, எப்படி மேட்சா போட்டிருக்கிறேன், என் நடை எப்படி இருக்கிறது, என் உடை எப்படி இருக்கிறது, இப்படி இது விலை உயர்ந்தது, இது கிட்டத்தட்ட 28,000 இந்த பட்டு சேலை, இது கிட்டத்தட்ட 5 பவுன், இது 15 பவுன், என்னை பார், என்னை அழகை பார், வெளி தோற்றத்தை பார். எதுக்குன்னு கேட்குறேன்.
அப்பா வந்து நீ ஜிமிக்க போட்டாலும் சரி, சங்கிலியை போட்டாலும் சரி, அது அவருக்கு தெரியாது. ஆனால் என் தகப்பன் இயேசு வெளியே பார்க்க மாட்டார், உள்ள பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா அந்த வசனம்? திருப்பி வாசிக்குமா? குருடனான பரிசேயனே. அப்படிப்பட்ட ஆளை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? பரிசேயனே, சும்மா போட்டு வெளியே போட்டு மினிக்கிட்டு இருக்கிறது நீ பெருசா பேசாத. உன் உள்ளம் எப்படி இருக்கிறது? உன் உள்ளத்துல அன்பு இருக்கா? உள்ளத்துல சமானம் இருக்கா? உன் உள்ளத்துல கசப்பு இல்லாம இருக்கா? எல்லாத்தையும் மேல அன்பு வைக்கிறியா? தேவ அன்பு இருக்கா? தேவ சமானம் இருக்கா? வாக்குத்தத்தம் இருக்கா உள்ளத்துல? அதை பாரும்போதா, நீ வெளியே பார்க்காத. அப்படின்னா நீ வெளியே பார்த்தேன்னா கல்ற தோட்டத்துக்கு போ. கல்ற தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் இறந்து போயிடுவார். கல்ற தோட்டத்தில் நல்லா பளிங்கி கல்லாம் நல்லா டைல்ஸை போட்டு பூசி ஒரு சிலுவை நல்லா அழகாக மினு சிலுவை வச்சு அது மேலே ஒரு வசனத்தை போட்டு அப்படியே அந்த கல்ற தோட்டத்து மேலே உட்காரலாம் போல இருக்கும். அந்த கல்ற தோட்டத்தை போட்டா பிடிக்கிற போல இருக்கும். அப்படியே அழகான கல்ற தோட்டம் கிட்டத்தட்ட 25 லட்சத்தில் செலவு பண்ணி அந்த கல்ற தோட்டம் கட்டி பளிங்கி கல், வைரக்கல் எல்லாத்தையும் போட்டு கட்டி அந்த போடுறவங்க வர்றவங்களும் அந்த கல்ற தோட்டத்தில் பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ உயர்ந்த கல்ற தோட்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கல்ற தோட்டத்தை பார்க்காத, அதுக்கு உள்ள இருக்கிற எலும்பை பாரு, அது உள்ள இருக்கிற ஆவியை பாரு, அது உள்ள இருக்கிற ஆத்துமா பாரு, உள்ள இருக்கிற இதயத்தை பாரு. இந்த வசனத்தை திருப்பி வாசிக்குமா? குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இப்ப ஹலோ எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து என்னைய பாருங்க தா. உங்களை அடுத்த இந்த வருஷம் முடிவுக்குள்ளே உங்கள் எல்லா கடன் பிரச்சனையும் முடிய போகுது. பணப்பிரச்சனைங்கிறது வராது உங்களுக்கு. நீங்கள் எலும்பு போடுறீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடாத காரியம்லாம் அற்புதம் அதிசயம் நடக்க போகுது. வேலை காரியம் கிடைக்க போகுது. உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னு இந்த வருஷம் டிசம்பர் முடிவுக்குள்ளே உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்க போகுது. ஆமாம் சொல்லுங்க ஐயா. இப்போ நான் சொல்கிறேன்னா இது என் இருதயத்தில் பொக்கிஷத்துலேருந்து அப்படியே எடுத்து விடுறேன். இப்போதைக்கு உனக்கு வேலை கிடைக்காது, இப்போதைக்கு தேர மாட்டேன். அப்போ நான் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? பொல்லாத பொக்கிஷம், பொல்லாத பொக்கிஷம். என் இருதயத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எலும்ப போகிறீங்க, நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. உன் பிள்ளைய கொளுத்த கண்டுக்கு வளர போகுது. மலை மேல் இருக்கிற பட்டங்கள் உயர போகிற, அநேக ஜாதிகள் சொந்தமாக்க போகிற, உன் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வர போகிறாங்க, ஒளியில் ஜாதிகள் வரப்போகுது. உனக்கு எதிராக இளமனை உன் சார்பாக வரப்போகிறான். கர்த்தர் உனக்காக வழக்காட இறங்கிட்டாரு. நீ பலம் கொண்டு நீ திடமனதர் மக்கா மக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருதயத்தில் வரதை சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன சரின்னே தரல, எப்படி வாடுறன்னே தெரியல, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, என்ன எடுத்துக்க மாட்டாரு குத்து. அப்போ இவங்க இருதயத்தில் என்ன வருது தெரிஞ்சுங்க. அப்போ அதான் கர்த்தர் பார்க்குறாரு. இங்கே இருங்க, ஏசப்பா சொல்கிறாருங்க, நீ பாத்திரத்தை கழுவும் போது வெளியே பார்க்க பளபளவான்னு இங்கே ஒரு பெரிய அண்டா இருக்குது, பெரிய பித்தளை அண்டா இருக்குது. பித்தளை அண்டா வடவடன்னு ஒட்டி இருக்குது. உடனே என்ன பண்ணுற, நல்லா புளியும் மற்ற எண்ணத்தையும் வச்சு நல்லா வெளியே வச்சு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி அப்படியே பளபளம் பண்ணுது. அண்டா நல்லா இருக்குது, இவ்வளோ பளபளம் விலைக்கு வச்சுருக்கீங்க, அண்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அண்டாவை எடுத்து உள்ளே பார்த்தேன்னா உள்ள நாரும், உள்ள நார் எத்தனை நாள் விலைக்கு தூசியாக இருக்குது. உள்ள தூசியை உள்ள ஒற்றை பிடிச்சிருக்கு. அப்படியா, நான் வெளியே தான் தடவுனேன், வெளியே தான் விளக்குனேன். கர்த்தர் சொல்கிறாரு, வெளியே விளக்குற நிறுத்து, உள்ள விளக்கு. அதான் சொல்கிறாரு, பாத்திரத்தை வெளிப்புறத்தை தேய்க்கிறத காட்டில உள்புறத்தை தேயுமாக்கா. திருப்பி வாசிங்கம்மா. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. எதை முதல்ல கழுவணுமா? பால் சட்டியில் முதல்ல எதை கழுவணும்? பால் சட்டியில் முதல் வெளியே கழுவணுமா உள்ள கழுவணுமா? உள்ள கழுவலைனா பால், உள்ள கழுவலைனா முட்டு வலி, முடக்கு வலி, தலைவலி, வைத்த வலி, லூஸ் மோஷன். நீ உள்ள கழுவுனா அதெல்லாம் வருமா உனக்கு? உள்ள என்ன செய்யு? ஹலோ எல்லாம் சொல்லுங்க, நான் உள்ள கழுவ போகிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஏய் அவன் கூட பேசாத, அவள் சரியில்லை, அவள் உருப்பிட மாட்டா, விளங்க மாட்டா, போயிடுவா, இப்படி போயிடுவா அப்படின்னா சரி. உள்ளே விளக்கலை, உள்ள பாத்திரத்தை என்ன செய்யலை, விளக்கலை. விடப்பா, நல்லா இருந்துட்டு போன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிட்டோம். உன் சத்துருக்குள்ள சினைன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் சினைப்போம், எல்லாரையும் அனுபவிப்போம், நல்லா வாழ்ந்துருங்க, தீமைக்கு தீமையை பார்க்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உதாசனத்துக்கு பதில் உதாசனம் படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் பரவாயில்ல, அவன் பாடு கர்த்தர் பாடு, நம்ம பாடு நம்ம வேலையை பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கார். சரியாம்மா, நல்ல பொக்கிஷம். அவன் பாரு கீழே விழுகிறத நான் கண்ணார பார்க்க போகிறேன், அவன் ஊரை விட்டு ஓடுறத கண்ணார பார்க்க போகிறேன். வேணாலும் பாரு, நடக்கலன்னு என்னன்னு கேளு,
உன் இருதயம் சரியில்லை, பாத்திரத்தை என்ன செய்யலை, உன் இதயத்தை என்ன செய்யலை, எல்லாம் சொல்லுங்க. இதயத்தை, உட்புறத்தை நான் விளக்க போகிறேன். இதை விளக்குறதுக்கு எந்த நாரும் தேவையில்லை, எந்த பொடியும் தேவையில்லை, உள்ளே விளக்குறதுக்கு எந்த ஆசிட்டும் தேவையில்லை. ஆனால் உள்ளே விளக்குறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம்தான், ஒரே ஒரு ஆயுதம்தான். திருவிருந்து எடுக்கும்போது இயேசுவின் ரத்தம் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் அது கழுவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இயேசுவின் ரத்தத்தை, ஆண்டவரே இந்த ரத்தத்தை பானம் பண்ணுறேன், என் இதயத்தை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள அப்படியே இறங்கி அப்படி சர்ன்னு எல்லாத்தையும் கலக்கி விட்டு போயிடும். ஆமென். அதாங்க இந்த வசனம் சொல்லுது. அழகாக சொல்ல அப்பா கற்றுக் கொடுக்குற பாருக்கு நமக்கு. திருப்பி வாசிங்கம்மா. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும். இந்த வெளித்தோற்ற, இந்த பகட்டு, இந்த மினுக்கு, இதெல்லாம் மனிதர்களுக்கு நல்லா இருக்காங்க, உயர்ந்திருக்காங்க, தொலைத்திருக்காங்க, அவங்க பணக்காரங்க அப்படின்னு தெரியும் வெளியே இருக்கிற ஆளுக்கு. ஆனால் பரலோகத்திலிருந்து பார்க்குறவருக்கு அப்படி பார்க்க மாட்டார். உன் உள்ளத்துக்குள்ளே கசப்பு இல்லாமல் இருக்கா, அவர் இருதயம். உன் இதயத்தில் பகையில்லாமல் இருக்கா, அவர் இருதயம். உன் உள்ளத்தில் அவிவிசுவாசம் விசுவாசமாக இருக்கிறையா, அவிவிசுவாசம் இல்லை இருக்கிறையா, உள்ள அந்த பொக்கிஷம் உனக்குள்ளே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இருதயம் ஒரு ஆணி வேறு. அந்த ஆணி வேரை அதை வளரவிட நீங்கள் அநேக கனிகளை கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க. அதாவது சங்கீதம் 23:5 உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது உங்கள் இருதயம் பொங்கி வழியணும். சங்கீதம் 45 அதாவது என் இருதயம் எப்படி பொங்கி, திருப்பி அந்த வசந்த சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, உங்க இருதயம் எப்படி நல்ல விசேஷத்தினால பொங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க இதயத்தில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருமா? இல்லை, நான் அவங்க கூட பேசவே மாட்டேன்ல, ஜென்மத்துக்கு பேச மாட்டேன்ல, அது நான் அப்படி தான் இருப்பேன். அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்ல, அவன் முகத்தை நான் கவரிமான்னு பரம்பரையில் அந்த அவள் பெரிய இவள், அவன் என் நாத்தனா இருக்கவளை நாத்தனும், அவள் பெரிய அவன் முகத்தில் முழிக்க மாட்டான்ல. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு ரெக்கா மக்கா ரைபா வேறு வெளியே போகும்போது அப்படின்றார். அல்லேலூயா. உன் இதயத்தில் கசப்பு, வெறுப்பு, பகை, இது எல்லாமே என்ன செஞ்சிருங்க, எடுத்து போட்டுட்டு அவருடைய கட்டளை உள்ளே கொண்டு வாங்க, அற்புதங்களை கொண்டு வாங்க. இல்லை எந்திரிச்சிருப்போமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ரீபாலா தூணாமா துஷந்த நமா தூரா பாக்கா தோரா பாக்கா தா ராபாலா தோராபா. எல்லாம் சொல்லுங்கள், என்னைய பாருங்கள். என் இதயத்தில் இருக்கிற உலகப்பரமான எண்ணங்களும், வேண்டாத காரியங்களும், உலக பகையும், உலக சிநேகமும் என் இதயத்தில் இருக்குமானால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி நான் அப்புறப்படுத்துகிறேன். என் இதயத்தில் வாக்குத்தத்தங்களை, அன்பையும், இரக்கத்தையும், சமானத்தையும், தயவையும் நான் வைக்கிறேன். என் இருதயம் நல்ல பொக்கிஷத்தால் நிரம்பி 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 வழிகிறது. நான் எழும்புவேன், பிரகாசிப்பேன், நான் ஞானவான். என் பிரச்சனை எல்லாமே முடிய போகுது. மீன் வாயில பணத்தை வர வச்சவர் எனக்கு பணத்தை வர வைப்பார். என்னை விற்று கடனை அடைக்க உதவி செய்தவர் எனக்கு உதவி செய்வார். நான் சொல்லுகிறபடியே எனக்கு நடப்பதாக. அல்லேலூயா. தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாழையிலே, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருதயத்தை நல்ல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் தேவையில்லாத உலக சிநேகம், உலக பகை, வேண்டாத காரியம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர்கள் வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும். கிருபைதாங்க ஆண்டவரே. இவர்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இவர்கள் மேலே வாக்குத்தத்தத்தை வைக்கிறேன். இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி எலும்பி பிரகாசிக்க கிருபைதாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.